பல்லெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். என்ன ஆசை? அந்த காலமா இந்த காலமான்னு கேட்டுட்டு அந்த காலத்துக்கு அந்த காலத்து ஆளுங்க 2 வயசான டிக்கெட் கொண்டாந்து இறக்கி இருக்கீங்க. இந்த காலம்னு 2 யூத்த கொண்டாந்து இறக்கி இருக்கீங்க. இளைஞர்களுக்காகவே இறக்கி இருக்கீங்க. எது? நீங்க யூத். ஆமா, அது 2 எஸ்டி பூத்து, பழைய பூத்து. ஆமா. ஆனா உங்க 2 பேரும் எவ்வளவு யூத்துன்னு எனக்கு தானே தெரியும். என்ன இளமை தானங்க. பெரிய ஆஸ்பத்திரி சிறிய வடிவமே இங்க இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க. தீர்ப்பு சொல்றது நடுவரா நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலாம்னு ஆசைப்படுறேன். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னேன். பாப்பம்பட்டி பெண்கள் தாய்க்குளங்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டிருக்க மோதிரம், பிரேஸ்லெட், செயின் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமாடா, கொடுத்து விட்டு நான் பாப்பம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன்டா. அதான் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? பெண்கள் பவரை பாத்துருவோமா? ரெடி 1 2 3. அட்ரா அட்ரா அட்ரா. அடேங்கப்பா, பாருங்க எவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்க. எவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்க பாத்தீங்களா? எல்லாம் தட்டதான் செய்வாங்க. ஏன் இப்ப ஆண்கள் பக்கம் கேளு. இப்ப ஆண்கள் பக்கம் கேட்கட்டா? பங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. 5 5 10 ஆண்கள் நிலை கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. அதுல பாப்பம்பட்டியில ஒரே ஒரு சிறப்பு தான். என்ன தெரியுமா? பெண்களை ஃபுல்லா உட்கார வச்சுட்டு சைடுல ஃபுல்லா எங்க ஆண்கள் சுத்தி நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு திருவிழானா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருக்கிற இடமே நம்ம பாப்பம்பட்டி தானே நடுவுல. அப்படி இல்லன்னு சொல்ல முடியுங்களா? இப்ப இவங்கள்ட்ட கைதட்டு வாங்குறது என்கிட்ட ஒரு டிப்ஸ் இருக்கு. இந்த ஊர் பேரு நான் பாப்பம்பட்டி தானே. இத பாராட்டி ஒரு பஞ்ச் ரிலாக்ஸ் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசமா கைதட்டி எப்படி வந்து குவியும் பாக்குறீங்களா? சொல்லு பாப்போம். தனுஷ் நடிச்ச படம் குட்டி, இன்ட்ரெஸ்ட்க்கு தமிழ்ல பேரு வட்டி, கல்யாணமான பெண்கள் கால்ல போறது மெட்டி, கைய தட்டி பட்டிமன்றத்தை ரசிக்கிற ஒரே பட்டி தமிழ்நாட்டிலே நம்ம பாப்பம்பட்டி நடுவர். எவ்வளவு உற்சாகமா கை தட்டாங்க பாத்தீங்களா? ஆனா நிஜமாவே சொல்றேங்க, அந்த காலம் வந்து இவ்வளவு நேரம் கதை எழுந்துட்டு போனாரு. அந்த காலம் பொய் சொல்றாரு. நான் கேக்குறேன், இந்த பட்டிமன்றம் அந்த காலத்துல நடக்குது இல்லையே? இந்த காலத்துல தான் நடக்குது. இந்த காலத்துல இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடி இவ்வளவு மக்களை உட்கார வச்சு நகைச்சுவை நாயகன் தேவகோட்டை மகாராஜன் வச்சு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. மக்கள் எல்லாம் குலுங்க குலுங்க சிரிக்கிறாங்கன்னா மகிழ்ச்சியான காலம் அந்த காலமா இந்த காலமா? நான் கேக்குறேன், இந்த காலம் தானே. இந்த காலம் தானே கேக்குறேன். அந்த காலம் என்ன கதை விட்டு போற நீ? பாருங்க, ஆடியோ சூப்பரா வச்சிருக்காரு. சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. நம்ம பாப்பம்பட்டியில் தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டைய கலப்புறாங்க. உற்சாகம். அந்த பாருங்க, இந்த பசங்களா இருக்கான்ல, வந்ததுல இருந்து அந்த காலம் என்ன பாட்டுங்க? என்ன சோதனை மேல் சோதனை, யாரு கேப்பா பாட்ட? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. கூந்தல் கருப்புன்னு யாருக்குமே தெரியாதா? குங்குமம் சிவப்புன்னு யாருக்குமே தெரியாதா? அதுக்கு ஒரு பாட்டு வக்காலத்து வாங்கிட்டு அந்த காலம் நல்லா இருக்குன்னு நீ வேற வர்ற. ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா? ஒரு காலத்துல அவங்க காலத்துல மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க கிராமத்துல வாக்கியா வரப்புல. ஆனா இன்னைக்கு நாங்க மாமா பொண்ணுன்னு கூப்பிடல. எங்க பசங்க இளைஞர்கள் எப்படி தெரியுமா கூப்பிடுறோம்? ட்ரெண்டியா எப்படி மைமா பொண்ணு தான் கூப்பிடுறோம். காலங்க எங்க காலம். அந்த காலம் இவ்வளவு நேரம் அந்த காலத்துக்கு வக்காலத்து வாங்கினாரு. அதுல ஒரு பாயிண்ட் சொன்னாரு பாத்தீங்களா? என்ன பாயிண்ட்? மில்கி மிஸ்ட் பால் ஓனர் அவர் ஒரு மாடை வச்சு பால் கறந்தாரு. ஆனா அவரு பையன் இன்னைக்கு பல ஆயிரம் மாடை வச்சு பால் கறந்து ஒரு பெரிய மில்க் மிஸ்ட் ஃபேக்டரியே உருவாக்கிட்டாருன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப உங்க தலைமுறை ஒத்த மாடை வச்சுட்டு மேஞ்சு அலைஞ்சதுல அந்த காலம். அத பன்மடங்கா மாத்தி வியாபாரத்துல புது உச்சத்தை தொட்டது எங்க காலம்னு அவரே வியாபார உத்தி அவரே சொல்லிட்டு போனாரா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசினார்லங்க. உங்களை பாராட்டி ஏதாவது பாயிண்ட் சொன்னாரா? என்ன ஒண்ணும் பாராட்டலைங்க. பட்டிமன்ற நடுவர் உங்களை நான் பாராட்டி ஒரு பஞ்ச் ரிலாக்ஸ் சொல்றேன். இந்த மக்கள் எப்படி கை தட்டுவாங்க பாக்குறீங்களா? எங்க சொல்லு. இப்ப ஆலயத்துல என்ன இருக்கும்? ஆலயத்துல சாமி. இத வச்சு சொல்லிட்டா, ஆலயத்துல இருக்கிறது சாமி, ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி, நீளமான கடல்ல வர்றது சுனாமி, சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. சம்பந்தம் இல்லடா. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் சுவாமி என்ன மகனே என்னை ஆசீர்வாதம் பண்ணு. நான் ஆண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதில்லை மகனே.
நீங்க வாங்க, எத்தனை பேர் வேணாலும் ஆசீர்வாதம் பண்றேன். ஏன் சார் வாயை திறந்து போய் பேசலாமா சார்? அந்த காலம் நல்லா இருக்கு, அந்த காலம் நல்லா இருக்குன்னா 500க்கு 250 எடுத்ததே உங்க காலத்துல சவாலா ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 10th எக்ஸாம்ல 600க்கு 600, 500க்கு 500 மதிப்பெண் எடுக்கிற இளைஞர் கூட்டம் இந்த காலத்துல இருக்குன்னா அப்ப இந்த காலம் தானே சார் சூப்பர் நான் கேக்குறேன். அந்த காலம் என்ன நல்லா இருந்துச்சு நான் கேக்குறேன். பூரா பொருளி பேசிட்டு இருந்தே அந்த காலம் சார். அந்த காலத்துல எங்க ஆளுங்க நாங்க யூடியூப் பாக்குறோம், பேஸ்புக் பாக்குறோம், வாட்ஸ்அப் பாக்குறோம். நாங்களும் செல்போனோட எங்க கதை முடிஞ்சிருது. ஆனா அவங்க காலம் எப்படி தெரியுமா? உண்மைன்னா இந்த இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஓகேவா? அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து பேசுனாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தர வரப்போகுதுன்னு அர்த்தம். உண்மையா கை தட்டு, நல்லா கை தட்டல குடும்பம் பார்ப்போம். இதை தாண்டி இன்னொரு பெரிய உண்மையை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவி ஒன்னா சேர்ந்து பேசுன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கே வெட்டு குத்தா போகுதுன்னு அர்த்தம் சார். அது உண்மை. அவ்வளவு பொருளை இந்த கிழவி தானே பேசுது. அந்த கிழவி எப்படிமா பேசும்? இந்த இக்கரையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இக்கரையில இருந்து அக்கறையில இருக்கிற கிளவிய கூப்பிடும். என்னட்டியோ ஏன் வேலையை முடிச்சிட்டண்டி, நீ வேலையை முடிச்சிட்டியா? ஏன் வேலை முடியாது போல இருக்கு, லேட் ஆகும் போல இருக்க முடியாது. சீக்கிரம் முடிச்சிட்டு வாடி, நாம 2 பேரும் புளிய மரத்துல உட்காந்து பேணு பாப்பமான்னு முடிய விரிச்சு போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடத்திருக்கிற போதுன்னு அர்த்தம். அவ்வளவு நேரம் சத்தமா பேச, ஆமா ஆமா 2 பக்கத்துல வந்த உடனே குசுன்னு பேச ஆரம்பிச்சிடும். என்ன தெரியுமாடி, பட்டிமன்றத்துக்கு வரேன்ட்டு காலையில வந்துட்டு சாயங்காலம் நாட்டி ரூமுக்கு வந்தா எங்க போனான்னு தெரியல. இது பரவாயில்ல, நேத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூங்காம இங்க வச்சு தூக்கி தெரிஞ்சிருக்காடி. நைட்டு வந்து மேடையில பிதுக்கு பிதுக்குன்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காடி. சிக்கல் இருக்குங்க. இதுவா பரவாயில்லடி, ஆனா 4ஆவது தெருல இருக்கால அவளை 4 நாளா காணாம இந்த பையலையும் தாண்டி 3 நாளா காணாமா. உனக்கு செய்தி தெரியாதா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பழனியில ரூம் போட்டு தங்கியிருக்காங்களா முடி. நீ போய் பாத்தியா? இவ்வளவு பொருளை அந்த காலத்து கிழவிங்க தானே பேசுது. இந்த காலத்து பிள்ளைங்க யாராவது பொருளை பேசுறமா சார்? இல்லையே. இந்த காலத்து இளைஞர்கள் அப்படி உற்சாகமா சந்தோஷமா வாழ்றது இந்த காலம் சார். அதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா? குடும்பத்துல பிரச்சனை. எந்த காலத்துல தான் குடும்பத்துல பிரச்சனை இல்ல? இப்ப எங்க காலத்திலயும் பிரச்சனை இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. அப்படியா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊரு பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்தியாங்க? ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க. அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டே, குண்டு பாட்டில் வாங்கியிருப்ப. செண்டு பாட்டில் தாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ் வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி இருந்தாடி மணப்பாறை முறுக்கு டிவி பாக்குறதா பாக்குறேன், இது தின்னுட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துட்டு சொல்றா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறானு வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிண்ட் அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சூழல் எடுத்து தின்னுட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயா, அதுக்காக குடும்ப சரியில்லை நாங்க ஓடிட முடியுமா? அந்த மாதிரி ஓடுனா அது அந்த காலத்து ஆளு. அப்ப கூட ஒரு பாட்டிலேயே கவர் பண்றதா சார் எங்க காலத்துல. இந்த காலத்துல எப்படி தெரியுமா? ஆத்துல தண்ணி இல்ல, இருந்தாலும் ஆத்துல தண்ணியில நாங்க ஒப்பாரி வைக்க மாட்டோம். அங்க ஒரு கோரப்பாயை எடுத்துட்டு போயிட்டு புளிசோரை கிண்டி பொண்டாட்டி கூட்டு நிலா வெளிச்சத்துல உட்காந்து காதல் பாட்டு பாடி எப்படி சந்தோஷமா இருப்போம். எப்படி எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்கள போட்டுங்க நீ சாரு. சந்தோஷமா வாழ்றது இந்த காலம் தானே. அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தோம், அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தோம். நான் ஒண்ணு கேக்குறேன், அந்த காலம் பெருமை பேசுறாங்களே, படிச்சவங்க அந்த காலத்துல அதிகமா இந்த காலத்துல அதிகமா சார்? இந்த காலத்துல படிச்சவங்க அதிகம். அன்னைக்கு மருத்துவ வசதி இருந்துச்சா சார்? இன்னைக்கு தானே மருத்துவ வசதி அதிகமா இருக்கு. அன்னைக்கு யூனிவர்சிட்டி கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு தானே அதிகமா இருக்கு. அப்ப வசதி வாய்ப்பெல்லாம் இந்த காலத்துல சார் அதிகமா இருக்கு. நான் கேக்குறேன், இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? குடும்பம்னா பிரச்சனை இருக்கும் சார், இல்லன்னு நான் சொல்லல. உங்களை சாட்சியா வச்சு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்ன அப்படி உட்காந்துட்டீங்க நீங்க? எனக்கு என்ன வந்துருச்சு? அங்க வர 2 கை தூக்குறான். ஒரு அண்ணன் 2 கையை தூக்குனா கணக்கு வேற மாதிரி ஆகும். ஒத்த கையை கீழே போட நீ வேற. ஆனா அங்க ஒரே ஒரு அண்ணன் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல உங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாய் கேட்கிறான், அவளை தென்னாவட்டா உட்காந்துருக்க தூக்குன்னு ஒரே இடி பொண்டாட்டி அடிச்சிரு அடி வலி தாங்காம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குளத்துல கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பாரு.
அதனால எழுதுறதுக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் சார். சரி, இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன், கேளுங்க. அக்கா மனச்சாட்சியோட சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கைதுக்குங்க பாப்போம். அங்க ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரசுல அப்படிங்கிறாங்க. அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குங்கடி, என்ன மணிப்பரச வந்து திறந்தா வாங்க போறான். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரசுல வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க, நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. 2 போட்டோ மணிப்பரசுல அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். பேங்குக்கு லோன் வாங்குற கொட்டுறதுக்கு வச்சிருக்கேன் ஐயா. ஓட்டி விட்டு சாத்தி கையெழுத்து போட்டு விட்டு நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதுதான் சார். பிரச்சனையே அந்த காலத்துல தான் சார் இருக்கு. இப்ப இந்த காலம் எப்படி தெரியுமா, நாங்க ஒரு சாவு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது, நாங்க ஒத்துக்கிறோம். நேரா போறோமா, பார்த்து உடம்பு பட்டவங்கள பாத்துக்கங்க, வாழ்க்கையில எல்லா கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும், பொறப்புன்னு இருந்தா சாவுன்னு ஒண்ணு வரத்தான் செய்யும், கடவுள் மேல வார்த்தை போட்டு சந்தோஷமா இருங்கன்னு நாங்க சொல்லிட்டு நாங்க பாட்டு நவுந்து வந்துரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த ஒப்பாரிங்கிற பேர்ல பிரச்சனையை உண்டு பண்றது அந்த காலம் தானே சார். ஆமா ஆமா ஆமா, அவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றது அந்த காலம் தானே. அதனாலதான் நாங்க சொல்றோம் அந்த காலம் சரியில்லைன்னு நாங்க சொல்றோம் சார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, சத்தியமா சொல்றேன், உண்மைனா நீங்க கை தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். அந்த காலம் நீங்க பெருமை பேசுறீங்கல்ல, மூட நம்பிக்கையை உற்சாகப்படுத்துறது அந்த காலம் சார். முயற்சி செய்யறவன உற்சாகப்படுத்துறதானே சார் இந்த காலம். இல்லன்னு சொல்ல முடியுங்களா? உங்க காலகட்டத்துல திறமை இருந்ததுன்னா அதை வெளிக்கொண்டாடுறதுக்கே பல வருஷம் ஆகும், பல யுகம் ஆகும். இன்னைக்கு சிம்பொனி இசை நிகழ்ச்சியை நிகழ்த்திட்டு அமெரிக்காவில இருந்து வெற்றிகரமா திரும்புறாள் இசைஞானி இளையராஜா. அவரு திரைத்துறைக்கு வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா, பாட்டு பாட தெரிஞ்சா போதும், செல்போன்ல எடுத்து ஒரு ரீல்ஸ் பண்ணி பேஸ்புக்ல போட்டா ஜி தமிழ்ல விஜய் டிவில எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து குவியுது. இளைஞர்களுடைய திறமையை ஏத்துக்கிறதே அந்த காலம் கிடையாது, என்னைக்குமே அது இந்த காலங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. வெளியே வர்றது கஷ்டம். இன்னைக்கு எப்படி உடனுக்குடன் என்ன செய்யறானோ அதை உடனே செல்போன்ல போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. வெளியே வருதா இல்லையா கேக்குறேன். அப்ப மகிழ்ச்சி என்ன அந்த காலத்துல யாருக்கு நான் கேக்குறேன். சந்தோஷம் என்னைக்குமே இந்த காலத்துல தான் சார் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லிட்டா, பாட்டு அவ்வளவு பாட்டு பாடினார்ல, அவர் பாடினாரு, நீங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றீங்க. ஆமா, இந்த காலத்து பாட்டு எவ்வளவு சூப்பர் பாட்டு தெரியுமா? எப்படி? நான் இந்த பசங்க எல்லாம் தான் சாட்சி, நீங்க எல்லாம் தான் சாட்சி. இந்த காலத்து எங்க பசங்க பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன், ஃபர்ஸ்ட் லைன் தான் நான் பாடுவேன், அடுத்த லைன் அவனே பாடுவான். எங்க சொல்லு பாப்போம். ரெடியா இருக்கீங்களாடா? டீல் ஓகேவாடா? நான் ஃபர்ஸ்ட் லைன் பாடுறேன், அடுத்த லைன் நீ பாடுற, நடுவர் பாராட்டி நம்ம பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாரு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பட்டாம்பூச்சிடி, நல்ல நல்ல கை தட்டுங்க. அறிவான பிள்ளைகள். நான் பட்டாம்பூச்சின்னு அவன் பட்டாம்பூச்சின்டான். நீ இருக்கிற ஓல கொட்டாயா, நல்ல நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. பாரு பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கீங்க. அடா அடா பாடுனா அடுத்த பாட்டு அடுத்த செகண்ட் அடிக்கிறான். சொடக்கம் மேல சொடக்கு போடுறது. நல்ல நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. இப்ப லாஸ்ட் பாட்டு அதோட நீ பாட்டு. ஓகே, டங்கா மாறி ஊதாரி போடா நாதாரியா. நான் டங்கா மாறி ஊதாரிங்கிற போடா நாதாரிங்கிற ஐயா. லாஸ்ட் பாட்டு. ஓகே, எண்ணிய எண்ணியாங்கி எய்துவ யோ சினிமா பாட்ட பாடு, திருக்குறள்ல இங்க பேசுறவள வச்சுக்காத. காரணம் என்ன, பட்டிமன்றம் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கான இடம். அதனால எதை எப்ப செய்யணும்னு இந்த தலைமுறைக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த கால மகிழ்ச்சியா நான் கேட்கிறேன். இந்த பசங்களை சாட்சியா வச்சு எங்க கால பாட்டு ஒண்ணு நான் பாடுறேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீக பட்டிமன்றம் பேசுறீங்க, பாட்டு பாட்டு பட்டிமன்றம் பேசுறீங்க, திரைப்பட்டிமன்றம் பேசுறீங்க, எந்த தலைப்பை கொடுத்தாலும் அலசி ஆராய்ஞ்சு அப்படி தீர்ப்பு அள்ளி தெளிக்கிறீங்க. உங்களை சாட்சியா வச்சு எங்க பாட்டு ஒரு புது பாட்டு பாடுறேன், அதுக்கு நீங்க தீர்ப்பை சொல்லணும், விளக்கத்தை சொல்லணும். ஓகேவா? சிங்கங்கிற திரைப்படத்துல நான் பாட போறேன். நம்ம சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க. படம் பேரை சொன்னோன்னே ஹீரோ பேரை கரெக்டா சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ரெடியா இருக்கீங்களா? தூய தமிழ் பாட்டு பாடுறேன். பசங்களா நீங்க எல்லாம் தான் சாட்சி. ஓகேவா? அக்கா நீங்க எல்லாம் தான் சாட்சி. ரெடியானே? Everybody listen to samba bamba rumba tumba. Everybody member jamba pemba kalige party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to samba bamba rumba tumba tumba. Everybody grieving, checking, moving, becoming naughty. Everybody going, 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 go. Everybody time to move on a life for just a party. விளக்கத்தை சொல்லுங்க. நல்ல ஒரு கைத்தட்டல தட்டுங்க, அப்பதான் விளக்கத்தை சொல்லுவார். பாருங்க, ஒரு மக்களே எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க.
Everybody listen. நான் யோசிக்கையில பாடுறேன். குடும்பமே அந்த போய் கிடக்கு, என்கிட்ட குடும்ப கௌரவம் இருக்கு. நீ எந்திரிச்சு உட்காந்தீங்கன்னா சேர் ஆடுது, கவனமா உட்காரு. அந்த மொத வரிய சொல்லியா? மொத வரிய சொல்லணுமா? மொத வரி சொன்னா பாடிடுவீங்களா? எவரிபடி. எவர்படினா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரியை சொல்லு. ரம்பா. ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க. இது எழுதின கவிஞனுக்கே தெரியாது. அவருக்கு தெரியாம தான் நான் உற்சாகம் நிறைந்தது எங்க காலம் தான் சார். அதுல இவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாட தெரியுதா? யோ, நாங்க மேடையிலே ஒத்துக்கிறீங்க, எங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. இப்ப இருக்கிறவங்க தாலாட்டு பாட்டு ஒப்பாரி வைக்கிறது எங்களுக்கு நேரம் இல்ல, அதனால தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. ஆனா உங்க காலத்துல என்ன நீங்க பண்ணீங்க? தாலாட்டுங்கிற பாயசுல இருக்கிற பொறணிய பூரா தாலாட்டுல இவங்க தானே சார் பாடினாங்க. நாங்களே இன்னைக்கு தாலாட்டு பாட தெரியாது, நாங்க யூடியூப்ல ஒரு தாலாட்டு பாட்டை வச்சு விட்டுருவோம், எங்க பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அந்த காலத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? வாழ வந்த மருமவ, ஒரு கற்பனைக்கு சொல்றேன், வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, அந்த குழந்தைக்கு தானே தாலாட்டு பண்ணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபுடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருக்காங்க, பிள்ளை அழுவுது, வாழ வந்த மருமவ தாலாட்டு பண்ண. அந்த காலத்துல எதுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆயுது ஆயா, நான் ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதே இந்த கருவாய் ஒப்பாரிலேயே சொல்றாண்டி அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்ரா உட்காந்தால ரெண்டாவது லைன் நைசா நாத்ராவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே. அந்த அக்கா என் வாயே பாக்குது, ஆஹா மாமியாவே இவன் குரங்குன்னு சொன்னானே, நாத்தனாவே என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பாக்குது. மன்னவரு கூட பிறந்தே மலை குரங்கே தொந்தரவு, மலை குரங்கே. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்தா அதுதான் ஆண் சிங்கங்கிறது. பாப்பம்பட்டி ஆண் சிங்கம் வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க, குழந்தை அழுது, இவன் தாலாட்டு பண்ணான். யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோணே வேணுமுன்னு, தம்பித்தோணே வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா இந்த கொரோனாவில மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருங்கடான்னா சமூக இடைவெளியே இல்லாம இருந்துட்டாங்க போல இருக்க. அதெல்லாம் நாளைக்கு பிறந்துக்கிட்டோம். நீங்க கொரோனான்னு ரொம்ப கேஷுவலா சொல்லாதீங்க, சத்தியமா சொல்றேன். உண்மைனா நீங்க ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு காலத்துல பிளேக் நோய், காலரா நோயின்னு அவங்க காலத்துல இருந்துச்சு. அப்ப நோய் வந்து செத்தான்னா எதனால அவன் செத்தாங்கிறத கண்டுபிடிக்கவே தெரியாது. புளிய மரத்துல இருந்த முனி அடிச்சிருச்சு, வேப்ப மரத்துல இருந்த பேய் அடிச்சிருச்சுன்னு கற்பனையா மூட நம்பிக்கையில மூழ்கினது உங்க காலம். ஆனா கொரோனான்னு ஒரு பெருந்தொற்று எங்க காலத்துல வந்துச்சு, இல்லன்னு சொல்லல. வந்த 20 நாள்ல அதுக்கு மாற்று மருந்து தயாரிச்சது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கெல்லாம் கொரோனா தடுப்பூசியை கொடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இந்தியா தான் உண்மையான வல்லரசுன்னு பாராட்டுனுச்சுன்னு சொன்னா அது இந்த காலம் தானே சார், இல்லன்னு சொல்ல முடியுங்களா? சாதனைக்காக பிறந்தது எங்க காலம் தான் சார். அதுல இவர் கேட்டார், உங்க காலத்துல காதல் இருக்கா? உங்க காலத்துல மட்டும் தான் காதல் இருந்துச்சா? எங்க காலத்துல நாங்க காதல் பண்ணாத காதலாடா, பண்ணாத காதலா நான் கேக்குறேன். நடுவர் பண்ணாத காதலா நான் கேக்குறேன். எப்படி தெரியுமா நாங்க காதல் பண்ணுவோம்? பஞ்சினி பஞ்சிலே பதுங்கி வரும் நூலுனா, பஞ்சினி அஞ்சிலே அடுங்கி வரும் நாளுனா, தழும்போன்னு தழும்புறே. அந்த காலத்துல பட்டிமன்றம் என்ன சார் பண்ணுவாங்க? இத்தனாம் தேதி பட்டிமன்றம் நடக்குது, எல்லாரும் இந்த கோவில் வாசலடி வந்து விட வேண்டும்னு 2 மாசத்துக்கு முன்னாடியே கார்டு போடணும். ஆமா, மஞ்சள் கலர் கார்டை வாங்கி 2 மாசத்துக்கு முன்னாடியே போட்டு, இவெல்லாம் அப்படி பேசிட்டு வந்த குரூப் தான் நம்மாளு. ஆமா, கவி என்பன்ட்ட
அப்படி எல்லாம் குரூப் கார்டு போட்டு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கோவில் வாசல்ல நடுவர் எப்ப வருவாருன்னு பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உருண்டை கட்டையை வாங்கி சாப்பிட்டு பட்டிமன்றம் பேசின குரூப் அந்த காலம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இல்ல, அவரு பேசுறப்பே சொன்னாரு, எங்க முகத்தை நாங்க பார்த்ததே இல்ல, நான் அவங்கள்ட்ட பேசுனதுல அவங்க என்கிட்ட பேசுனது இல்ல, எங்க ஊர் விவசாயி நீங்க வந்து பேசணும்னு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு செய்தி தான் கொடுத்தாங்க. அதோடய வாட்ஸ்அப்லயே லிஸ்ட் அனுப்பி வாட்ஸ்அப்லயே போஸ்டர் அனுப்பி எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல முடிச்சு இங்க வந்து பேசுறோம்னு சொன்னா நவீன காலம் எங்க காலமா இல்லையா சார்? நான் கேக்குறேன். அந்த காலம்னு புறம்பேசிட்டு உட்கார்ந்திருக்கேன். இப்ப அவர் கையில வச்சிருக்காருல்ல லேட்டஸ்ட் வாட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச். உண்மையிலே லேட்டஸ்ட் வாட்ச். இந்த வாட்சினுடைய உண்மையான விலை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிருக்கீங்க. என்னது? 12,689. விவசாயி 12,680 ரூபாய்க்கு வாட்ச் கட்டிருக்காரு. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுங்க. ஆமா, 12,689. 12,000 கொடுக்கல, வெறும் 689 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்கிறது. புறாடு அவலம் சார். அப்ப ஏன் இதுல டைம் ஓடாதுன்னா 12 மணி வரை தான் இதுல காட்டும். ஏன் 12 மணிக்கு மேல செல்லுல தான் பாக்கணும். ஏன் ஆஃப் டைம் வாட்ச் அரை நேரம் மட்டும்தான் இருக்கட்டும் சார். நைட் மட்டும்தான் இந்த வாட்ச் வேலை. இவர் எங்க அணிய பார்த்து ஏன்னா உடல்களை ஊறுமெச்ச காட்டக்கூடாது. சாயம் உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது. நான் சத்தியமா மனசாட்சி தொட்டு பாருங்க நண்பர்களே, அந்த உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாதுன்னு சொன்னார்ல, சொன்ன அந்த காலத்து அம்மாவோட உதட்டையும் பாருங்க, பச்சந்தியா உட்கார்ந்துருக்கு. எங்க அணியோட உதட்டையும் பாருங்க. இந்த அம்மா பாருங்க, இருக்கிற லிப்ஸ்டிக்க பூரா அந்த அம்மா போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த கிழவிக தான் சார் இன்னைக்கு லிப்ஸ்டிக் போட்டு அலையுது. அந்த காலத்து ஆளுங்க, எங்க காலத்து ஆளுங்க நைட்டியே போடுறது இல்ல சார். அந்த அம்மா உதட்ட பாக்க சரியா? ஆமா. எப்படி இருக்கு லிப்ஸ்டிக்? எவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டு அப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படி இருக்குது இல்ல. ஆனா இந்த காலத்துல ஏதாவது நாங்க பிரச்சனை பண்றோமா? நாங்க கேட்கிறேன். அப்ப இருக்கிற பிரச்சனையை பூரா அந்த காலத்து ஆளுங்க பண்றாங்கன்னு சொன்னா, சாதிக்க பிறந்தவர்கள் நாங்க, ஒன்ன நொல்லி போதிக்க பிறந்தவர்கள் தான் சார் அவங்க. நான் சொன்ன நிலாவை பாரு அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு நிலாவை காட்டி சோறு ஊட்டினது அவங்க. அந்த நிலாவுக்கே போய் சோறு சாப்பிட்டவங்க தான் நாங்கன்னு சொன்னா, சாதிக்க பிறந்தவர்கள் வாழ்ற காலம் இந்த காலம் சார். செந்தளிர் சரண்யான் 2 தமிழச்சிங்க. அந்த 2 பெண்களும் கோயம்புத்தூரை சார்ந்த பெண்கள். அவங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? தைல மரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியிட்டாங்க. ஒரு ஆராய்ச்சி கட்டுரையா வெளியிட்டாங்க. அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி கழகமே அவங்கள பாராட்டி நாசா தயாரிச்ச 2 சேட்டலைட்டுக்கு சரண்யா செந்தளிர்னு சொல்லி 2 தமிழச்சி பேரை வச்சாங்கன்னு சொன்னா, அறிவியல்ல முன்னோடியா இருக்கிறது இந்த காலம் தானே சார். அந்த காலத்துல நான் என்ன கேட்கிறேன், கிரிக்கெட்டே எடுத்துக்கங்க. அந்த காலத்துல இந்தியா எத்தனை கப்பு வென்றுச்சு? ஆனா இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வேர்ல்டு கப்னு சொல்லக்கூடிய ஐசிசி கப்பை ஜெயிச்சு சாதனை படைச்சது இந்த காலம் தான் சார். கண்டிப்பா எல்லாத்தையுமே சாதனை படைக்கிறது இந்த காலம் தான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, சத்தியமா சொல்றேன், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா? மூட நம்பிக்கையை நம்புறது அந்த காலம், முயற்சி செய்யறவன நம்புறதுதானே சார் இந்த காலம். ஏதாவது இன்னொன்னு சொல்லிட்டா, இவங்க காலத்துல எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான். எதுவா இருக்கட்டும், என்ன வியாதினாலும் கருப்பு கலர்ல ஒரு களியை கிரண்டி இந்த லேகியத்தை சாப்பிடுன்னு அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க, போனாங்க, செத்தாங்க. ஆனா எங்க காலத்துல விதவிதமா நாங்க தோன்ற சாப்பாடு சாப்பிடுறோம், மகிழ்ச்சியா வாழ்றோம்னு சொன்னா, சினிமா கொட்டா எடுத்துங்க. அந்த காலத்துல எப்படி சார் சினிமா பார்த்தாங்க? மண் தரையில உட்காந்து சினிமா பார்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஏசி தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன் ஐஸ்கிரீமோட சினிமா பாக்குறோம்னு சொன்னா, உற்சாகத்துக்கான காலமே எங்க காலம்னு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு காதல்ல தோத்துட்டா கூட தேவதாஸ் மாதிரி தாடி வச்சுட்டு நாயோட அலைஞ்சது அந்த காலம் சார். ஆனா எங்க காலத்துல எப்படி தெரியுமா? காதல்ல ஒருத்தர் தோத்தா கூட நண்பர் இருக்கா சேர்த்து வைன்னு கானா பாட்டு நாங்க பாடணும். ஏமா சேர்த்து வச்சாரு எத்தனை காதலத்தா, கேட்டு பாரு கண்ணகி சகையத்தா, மாமு மாறு சச்சு பிகரதா, சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா, அண்ணன் கையிலக்கு நீ உப்பி கம்மாளுக்கு, லைஃப் ஒரு புக்கு அத பொரட்டின தாங்கிக்கு, தொக்கிக்கு பெக்கு போட்ட கிக்கு, தொக்கு ஜிஞ்சர் சிக்கன் தொக்கு, ஒத்துக்கமா பாவப்பட்ட மழைய ஒத்துக்கமா. எம்மா மீனாட்சி
என்னாச்சு அண்ணே காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணே காதல் என்னாச்சு தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி ஒத்துக்கமா 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 பாவப்பட்ட அம்பளையே ஏத்துக்கமா. சார் ஒண்ணு இல்ல சார், சினிமாவிலேயே சினிமா கலைத்துறையை பாராட்டி கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எது தெரியுமா? நம்ம என்ன விருது? பாரத ரத்னா. பாரத ரத்னாவா? பாரத ரத்னா இல்லங்க, ஹாலிவுட்ல கொடுப்பாங்க. ஆஸ்கார்னு சொல்லக்கூடிய விருதுதான் கலைத்துறையில உலக அளவு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விருது. இங்க கண்ணதாசா அவங்க காலத்துல வாழ்ந்தார், வாலி அவங்க காலத்துல வாழ்ந்தாரு, டிஎம்எஸ் வாழ்ந்தாரு, எவ்வளவோ எம்எஸ் விஸ்வநாதன் வாழ்ந்தாரு, உமாநாத் வாழ்ந்தாரு, எவ்வளவோ திருவேங்கட வாழ்ந்தாரு. இப்படி நிறைய கலைத்துறையில நிறைய பேர் வாழ்ந்தாங்க. ஆனா எத்தனை பேர் ஆஸ்கார் அவார்ட வாங்கினாங்க நான் கேக்குறேன். ஆனா இன்னைக்கு எங்க காலத்துல தான் ஏஆர் ரஹ்மான் சொல்லக்கூடிய இசை புயல் அற்புதமா இசையமைச்சு ஒரு ஆஸ்கார் இல்ல 2 ஆஸ்கார வாங்கினதோடு மட்டும் இல்லாம எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அமெரிக்காவில போய் தமிழ்நாட்டினுடைய மான மரியாதையை காப்பாத்தினாருன்னு சொன்னா அந்த சாதனைக்குரிய காலம் அந்த காலம் கிடையாது, இந்த காலங்க. அதை ஏத்துக்கணுமா இல்லையா சார்? போனை எடுத்துக்கங்க, அந்த காலத்துல போன் எப்படி இருந்துச்சு? போன் எப்படி இருந்துச்சு? 1100 மாதிரி இருந்துச்சு. இத்தண்டி போன் இருக்கும். அந்த போனே பேசும்போது கீழே விழுந்துச்சு, லாரி ஏத்திக்கிட்டு போனா கூட ஒன்னும் ஆகாது. இப்பெல்லாம் போன பாத்தீங்களா, டச்சு போனும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலயுமே போனே இருக்காது. அப்புறம் ஆனா போன் பேசலாம். எப்படி? எல்லாரையும் பெரிய சுபத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஏரியல சொருகிடுவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சிருவாங்க. இதுல லாவுல கழிச்சு சிம் கார்டை வச்சிருவாங்க, கிட்னி ஓரத்துல பேட்டரி வச்சிருவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்க்கிருக்கீல உடம்பு குழுங்குதுன்னா போன் வச்சுலான்னு பேசிக்கிட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், என்ன எப்படி சார்ஜ் ஏத்துறது? மூக்குல பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும்? எல்லா பெட்டி கடையிலயும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ஒண்ணு விப்பான். ஒன்ன வாங்கி ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா சார்ஜ் சுவ்வுன்னு நிக்கும். இன்னொரு சந்தேகம் வரும், எப்படி ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். மஞ்சளா மங்கிக்கிட்ட வந்து ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். போட்டோ எடுக்கணும்னா ஒத்த மூக்குல விரல வச்சு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிரும். டெலீட் பண்ணணும்னா அப்படின்னா டெலீட் ஆயிரும். வாட்ஸ்அப் 2 முட்டி சுத்தினா வாட்ஸ்அப். நீ முதல்ல புக் பண்ண ஜீவனை போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்ஸ்டாகிராமா இந்த குதிகால இப்படி பின்னாடி அடிச்சீங்கன்னா குப்புன்னு ஏறுங்க இன்ஸ்டாகிராம். அதுக்கு இன்ஸ்டாகிராமே இல்லாம போயிடலாங்க. அது இதை விட்டு சொல்லுங்க சார். அந்த காலம் பெருமை சொன்னார்ல, அந்த காலத்துல காதல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இங்க நிக்கும் காதலி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி காதல நிப்பான். என் பிராணநாதா, அந்த அம்மா அங்க இருந்து என் பிராணநாதி நாம் இருவரும் காதல் செய்வோமா? இல்லையே, உங்க அப்பா அங்கே அவர்களை நம்பாதீர்கள். நாம் எப்படி காதல் செய்வது? ஐயோ திருடன் வந்து விடுவானே, உன்னை எப்படி நான் கடத்தி கொண்டு போவது? இந்த மாதிரி வீரவசனம் பேசிக்கிட்டு பண்ணது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா காதல் இருக்கும்? நல்லதா கெட்டதா சேர்த்து வச்சு காதல் பண்ணி சந்தோஷமா போவோம். அப்படி முடிக்க சேர்த்து வச்சு எப்படி தெரியுமா கானா பாட்டுல கொடுத்தோம்? ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே என்ன பாட்டி வதக்கிறா, அன்னவில்லாட்டம் வந்து எட்டி பாக்குறா, வளைச்சு போட்டண்டா ஒரு சோக்கு பிகரடா, அறியா வயசுல அளவா மனசுல அண்ணன் நடந்து வர்றா கடல் மண்ணுல, நலுமுன ரோட்டுல அட்ட போற தினசுல சத்தம் போட்டு சிக்னல் தர்றா வெள்ளி கொலுசுல, அட்டைக்கு புட்டிக்க முடியாது வங்க கடல் குதிர, ஆக்க பாச மீன போல வந்து தாழ எதிர, அட்டைக்கு புட்டிக்க முடியாது வங்க கடல் குதிர, ஆக்க பாச மீன போல வந்து தாழ எதிர, கண்ணால அந்த பழமொழி உண்மையிலே நல்லதுக்காக சொன்ன விஷயம். இப்ப அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். படிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? இவங்க நினைச்சுக்கிட்டாங்க படிப்புண்டு, அது கிடையாது. இப்ப பூவெல்லாம் வாங்கணும்னா காப்படி அரைப்படி ஒரு படின்னு படிக்கணக்குல தான் பூவை வாங்குவாங்க. அப்ப அடுப்பு ஊதுறப்ப படி பூவை தலையில வச்சுட்டு அடுப்பு ஊதினா அந்த வெப்பத்துல அந்த பூவெல்லாம் கருகி போயிடும். அதனால அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படி பூவை தலையில வச்சுக்கங்கிறதுக்காக தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு தலையில எதுக்குன்னு சொல்லி தமிழ் அன்னைக்கு வச்சான். ஆனா இதுங்க புரியாம பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏன் படிப்பு, நீ படிக்கவே போக கூடாதுன்னு அடுப்படியில முடக்குனது அந்த காலம் சார். ஆனா எங்க காலம் எப்படி தெரியுமா? ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ
கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னது அந்த காலம். நீ கள்ளிப்பால்லாம் குடிக்க வேண்டாம், காம்ப்ளான குடிச்சு ஆணுக்கு பெண் நிகரா நீ வளர்ந்துவான்னு சொல்லி உற்சாகப்படுத்தி படிப்புல கூட இன்னைக்கு சாதனை ஆண்களுக்கு பெண்கள் இணையா பண்றாங்கன்னு சொன்னா கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி எடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மோர் பேட்டனி இளநீ இராத்துக்கு கடன்பட கம்ப்ளீட் வெள்ளரிக்கு அவிச்சமிட்டு ஆப்பாயில் ஆம்லேட். அந்த காலம் எல்லாமே டூப்பு. இந்த காலம் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி வானத்துல போகுதுவா ராக்கெட்டு கரியும் விக்கிற இடம் மார்க்கெட்டு. தீர்ப்பு எங்க பக்கம் சொன்னா மக்கள் கொடுப்பாங்க கைதட்டு, இல்லாட்டி திருப்பாச்சி அருவாளை எடுத்து எதிரணிய ஒரே வெட்டு என்று சொல்லி. நடுவர்களே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யாரு பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி பழங்கதையை பேசியது அந்த காலம், படைப்பினை புதுவாக உருவாக்குவதுதான் இந்த காலம்னு சொன்னா சந்திராயனுக்கு கூட விண்வெளி ராக்கெட் அனுப்பி உலகத்திலேயே தென்பகுதியில சந்திராயனை கொண்டு போய் அனுப்பின முதல் இந்திய தேசம்ன்ற பெருமைய உலக நாடுகள் பூரா பாராட்ட பெருமையோட வாழ்றது இந்த காலமே இந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, அருமையா பேசியிருக்காரு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம், தாய் ஒரு வக்காலமும் புள்ள ஒரு வக்காலமும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வாழ் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம், தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டினது நான் தாண்டா, அவன் கிடந்து அழுதுட்டு இருக்கான். அதையும் பிரிச்சு விட்டுருக்கான்னு பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு. அதான் பெரிய மனுஷிக்கு நல்லது. பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க. வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன சார் சந்தோஷம் இல்ல? அவர் கேட்கிறாரு, அன்னைக்கு இது மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணாங்களா, இன்னைக்கு எவ்வளவு சிரமமா கும்பாபிஷேகம் பண்றாங்க. இந்த பாருங்க, ஹெலிகாப்டர் கோயிலுக்கு அந்த இந்த வேலியில பறக்குது பாருங்க. ஹெலிகாப்டர் பறக்குது. அந்த பறக்கிற ஹெலிகாப்டர்ல இப்ப நம்ம கை வச்சோம்னா நம்ம பறந்துருவோம், ஏன்னா கரண்ட் அதுல போய்கிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர்ல ஏறி போனா மேல ஊருக்கு போகலாம், இந்த ஹெலிகாப்டர்ல கைய வச்சுனா நீ ஊருக்கே போகலாம். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு காலத்துல யாரு வீட்டுக்கு போனாலும் நல்லா இருக்கீங்களா. ஒரு காலத்துல எங்க அம்மாலாம் என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகராசா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, என் ரூட்ல கிளாஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னு. எங்க அம்மா போனோன்னு சொன்னாங்க, டீச்சரு மகராசா காதை தொடுப்பான்னாங்க. நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டா 6 வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த காலத்துல. இப்ப நீங்க யாரும் பள்ளிக்கூடத்துல கொண்டே புள்ளைய விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புறான். நீ புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கிளம்புறான். எந்திரா 50,000 ரூபாய் பணம் கட்டிருக்கு, எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்டை மாட்டான், ஒருத்தன் சூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கு வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குன்னு குத்துறாங்க. குட்டி விட்டு அவனை வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது, நீ அம்மா கூட்டாட்டா சொல்லு. அவன் உள்ளே இருந்து, நீ அம்மாவே இல்ல, நீ அப்பனே இல்ல, குடும்பமா இல்ல, என்ன ஏன்டா வண்டியில ஏத்துறேன்னு கேட்கறான். கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவனுக்கு எல்லாம் பாருங்க, இதுல ஒரு டை, இதுல ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில 2 இட்லி எடுத்து குத்துறாங்க இல்ல, இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. இதையும் தாண்டி இறங்கிச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயம்மா இல்லடா, அது ஆயம்மா தான். நம்ம பாப்பம்பட்டியில ஏத்தி விட்டோம்னா 12 ஊர் சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல இறக்குவாங்க. இறக்கணும்னா இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயம்மா வருது, ஆயாமா வர்றது. கூட்டி கொண்டு கழிவு கொண்டாந்து விட்டா அடுத்தவன் சொல்லுவான், ஆயாமா வந்துருச்சு. எல்லாம் முடிச்சுட்டு 9:30 மணிக்கு மிஸ் ஆரம்பிக்கும் பாடம் நடத்த எல்கேஜில. ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம், லிசன் டு மீ. எஸ் மேம், மேம் சொல்றத நீங்க சொல்லணும். ஓகே மேம். ஏ இவன் பூரா பி. ஏ இல்ல மேடம், பி மேடம். வாழ்க்கை எவ்வளவு மோசமா போச்சு சார். அன்னைக்குதான்
குழந்தை பிறந்து பேசுனா அதை பார்த்து ரசிச்சான். அன்னைக்கு குழந்தை பிறந்த பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சா அந்த தாய் தெருவே வருவா. எங்க என் பிள்ளை பேசுறத பாருக்கா, அத்தை சொல்லு தத்த, சித்தி சொல்லு தத்தி, சித்தப்ப சொல்லு தத்தப்ப. இந்த எருமபாடு பேசுறீங்க திரிக்கிறீங்க பாருங்க. வள்ளுவன் தான் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னா. பிள்ளை பிறந்து பேசுற பார்த்து ரசிடான்னா. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏங்க நம்ம பிள்ளை பேசிட்டான் என்ன பண்றது, ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு. அங்க அவன் வாயை திறக்க வேண்டிய இந்த மிஸ் சைலண்ட், பேசப்படாது. பேச வேண்டிய வயசுல பேச விடாம பண்றான். அவன் 9ஆவதுல டீச்சர்ட்ட கத்தியோட போய் நிக்கிறான். ஓய் தீஸ் கொல்ல பெர்ரி கொல்ல பெர்ரி கொல்ல பெர்ரி டீ. இது வாழ்க்கையா சார்? இன்னைக்கு அவ்வளவு மோசமா போச்சு. 2 அணில 2 ஆண்கள் பேசியிருக்காங்க. நம்ம இந்த பெண்கள் பேசும்போதுதான் பயங்கரமா இருக்கும். குடும்பி புடி சண்டை வராது, ஏன்னா கையோட வந்துடும். எல்லாம் ஒட்டு முடி வச்சுக்கிட்டு தெரியுதுக்கா. ஒரிஜினல்னா அர்த்த முடாட்டினா இழுத்தா பார்க்க முடியும், சொல்றதான் நான் கண்டுக்கிற முடியும். இப்பொழுது அந்த காலத்தினுடைய அணி நிறைவு பேச்சாளர், அந்த காலத்துக்கண்டே பிறந்தவர், அந்த காலத்திலிருந்தே வாழக்கூடியவர், இந்த காலத்துக்கு எந்த காலத்திலும் ஒத்து வராதவர் ராணிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு பேசுவார்கள். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம்